பரபரப்பான அரசியல் சூழலில் பாமக நிறுவனர் ராமதாஸை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெருந்தகை சந்தித்தது பேசுபொருளாகியுள்ளது. இருவருக்குமான சந்திப்பு அரசியலா, நலம் விசாரிப்பா? விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். ராமதாஸ் அன்புமணி இடையே நிலவும் சலசலப்பிற்கு மத்தியில் பாமக யாருடன் கூட்டணி அமைக்க உள்ளது என்ற பெரும் கேள்வி எழுந்துள்ளது. மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததில் தனக்கு துளியும் விருப்பமில்லை என போட்டுடைத்த ராமதாஸ் பாஜகவை சமாதானம் செய்யவே திமுகவை அன்புமணி விமர்சிப்பதாகவும் கூறி பரபரப்பை கிளப்பினார். மேலும் மதுரை முருகபக்தர் மாநாட்டில் அண்ணா பெரியார் குறித்த வீடியோ ஒளிபரப்பப்பட்ட விவகாரத்தில் பாஜகவுக்கு நேரடியாக கண்டனம் தெரிவித்தார் ராமதாஸ். இந்நிலையில் விழுப்புரம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெருந்தகை நேரில் சந்தித்தது தமிழ்நாடு அரசியலில் பூகம்பத்தை கிளப்பியுள்ளது. ஒரு வாரத்திற்கு முன்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணியை சந்தித்த செல்வப்பெருந்தகை தற்பொழுது ராமதாஸையும் சந்தித்ததன் மூலம் திமுக கூட்டணிக்குள் பாமகவை இழுக்க பேச்சுவார்த்தை நடக்கிறதோ என்ற சந்தேகம் எழுந்தது. இருப்பினும் ராமதாஸை சந்தித்தது எதற்காக என செல்வப்பெருந்தகை விளக்கமளித்தார். எந்தவித அரசியலும் கிடையாது. இது கூட்டணியும் இல்லை, அரசியலும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. இது சந்திப்பு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. திமுக கூட்டணியில் பாமக இணைகிறதா என்பதற்கும் செல்வப்பெருந்தகை பதிலளித்தார். திமுக கூட்டணிக்கு பாமக வருவதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? இது யார் முடிவு பண்ணணும்? திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், இந்தியா கூட்டணியுடைய தலைவராக இருக்கிற தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி முடிவு பண்ணணும். நான் முடிவு பண்ண முடியாது. கூட்டணி தொடர்பாக தமிழகத்திற்கு அவசியமான முடிவை ராமதாஸ் எடுப்பார் என செல்வப்பெருந்தகை கூறியிருப்பது பாமகவை நேரடியாக திமுக கூட்டணிக்குள் இணைய அழைப்பு விடுத்தது போல் இருப்பதாக அரசியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர்.